ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இனிமே நீ என்கிட்ட பேச மாட்டியா? இனிமே நீ என்கிட்ட பேச மாட்டியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Won't you talk to me anymore? Won't you talk to me anymore? Won't you talk to me அப்படின்னா நீ என்கிட்ட பேச மாட்டியா? எனிமோர், இதுக்கு மேலே இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேச மாட்டியா? Won't you talk to me anymore? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இனிமே நான் இதை பண்ண மாட்டேன். இனிமே நான் இதை பண்ண மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I won't do this anymore. I won't do this anymore. I won't do this. நான் இதை பண்ண மாட்டேன். anymore அப்படின்னா இதுக்கப்புறம் நான் இதை பண்ண மாட்டேன். I won't do this anymore. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் என்கிட்ட பேச மாட்ற? நீ ஏன் என்கிட்ட பேச மாட்ற? நல்லா தானே பேசிகிட்டு இருந்த, நீ ஏன் என்கிட்ட பேச மாட்ற அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why don't you talk to me? Why don't you talk to me? நீ ஏன் என்கிட்ட பேச மாட்ற? Why don't you talk to me? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுவே நீ ஏன் அவங்கக்கிட்ட பேச மாட்ற? நீ ஏன் அவங்கக்கிட்ட பேச மாட்ற? உனக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why don't you talk to them? Why don't you talk to them? Them அப்படின்னா அவங்கக்கிட்ட. Why don't you talk to them? நீ ஏன் அவங்கக்கிட்ட பேச மாட்ற? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை பற்றி எல்லார்கிட்டையும் கலந்து பேசினேன். நான் இதை பற்றி எல்லார்கிட்டையும் கலந்து பேசினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I had a discussion with everyone about this. I had a discussion with everyone about this. I had a discussion. நான் கலந்து பேசணும். ஸோ கலந்து பேசுகிறத டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கலந்து பேசுகிறத நவுனில் டிஸ்கஷன். I had a discussion. நான் கலந்து பேசினேன். வித் எவ்ரி ஒன், எல்லோருடனும். அபவுட் திஸ், இதை பற்றி நான் எல்லாரு கூடவும் கலந்து பேசினேன். I had a discussion with everyone about this. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் எல்லோருடனும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்பேன். நான் எல்லோருடனும் கலந்து பேசின பிறகு ஒரு முடிவு எடுப்பேன். இப்போ என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நான் எல்லோருடனும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will make a good decision after discussing with everyone. I'll make a good decision after discussing with everyone. I'll make a good decision. நான் ஒரு நல்ல முடிவாக எடுப்பேன். ஆஃப்டர் டிஸ்கஸிங் வித் எவ்ரி ஒன், எல்லோருடனும் கலந்து பேசினதுக்கு அப்புறம் ஐ வில் மேக் அ குட் டெசிஷன். நான் ஒரு நல்ல முடிவாக எடுப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதுக்கு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். நீ இதுக்கு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should make a good decision. You should make a good decision. You should make a decision அப்படின்னா நீ ஒரு முடிவு எடுக்கணும். You should make a good decision அப்படின்னா நீ ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் அங்கே ஒன்றா போனோம், அங்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் அங்கே ஒன்றா சேர்ந்து போனோம், அங்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We went there together and had so much fun there. We went there together and had so much fun there. We went there together. நாங்கள் அங்கே ஒன்றாக சேர்ந்து போனோம். We went there together and had so much fun there. அங்கே எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. We had so much fun there. அங்கே நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். அங்கே எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. We went there together. நாங்கள் அங்கே ஒன்றா சேர்ந்து போனோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அது நடந்ததுக்கு அப்புறம்தான் நான் இதை பண்ண ஆரம்பித்தேன். அது நடந்ததுக்கு அப்புறம்தான் நான் இதை பண்ண ஆரம்பித்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I started doing this after that happened. I started doing this after that happened. I started doing this. நான் இதை பண்ண ஆரம்பித்தேன். ஆஃப்டர் தட் ஹேப்பண்ட், அது நடந்ததுக்கு அப்புறம் நான் இதை பண்ண ஆரம்பித்தேன். I started doing this after that happened. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம்.
எல்லாமே கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்துடுச்சு. எல்லாமே கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்துடுச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் ஹேப்பன்ட் இன் அ blink of an eye. எவ்ரிதிங் ஹேப்பன்ட் இன் அ blink of an eye. எவ்ரிதிங் ஹேப்பன்ட் எல்லாமே நடந்துச்சு. இன் அ blink of an eye கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமே நடந்துருச்சு. எவ்ரிதிங் ஹேப்பன்ட் இன் அ blink of an eye. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமே முடிந்துவிடும். கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything will come to an end in a blink of an eye. Everything will come to an end in a blink of an eye. Everything will come to an end. எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். In a blink of an eye. கண்ணிமைக்கும் நேரத்தில். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். நான் திட்டப்போட்டபடி தான் எல்லாமே நடந்துச்சு. என் திட்டப்படி தான் எல்லாமே நடந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything happened according to my plan. Everything happened according to my plan. இப்படியும் சொல்லலாம். Or we can say everything happened as I planned. Everything happened as I planned. Everything happened. எல்லாமே நடந்துச்சு. as I planned. நான் திட்டம் போட்டபடி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். என்னோட திட்டம்படி இது கண்டிப்பாக நடக்கும். என்னோட திட்டம்படி இது கண்டிப்பாக நடக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீ அங்கே வரியா இல்லையா? நீ அங்கே வரியா இல்லையா? நாங்களாம் போகிறோம், நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ கம்மிங் தேர் ஆர் நாட்? ஆர் யூ கம்மிங் தேர் ஆர் நாட்? ஆர் யூ கம்மிங் தேர் நீ எங்கே வரியா? ஆர் நாட் இல்லையா? நீ எங்கே வரியா இல்லையா? ஆர் யூ கம்மிங் தேர் ஆர் நாட்? நெக்ஸ்ட் ஒன். இன்னும் 1 மணி நேரத்தில் நான் அங்கே இருப்பேன். இன்னும் 1 மணி நேரத்தில் நான் அங்கு இருப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will be there in an hour. I'll be there in an hour. I will be there. நான் அங்கே இருப்பேன். In an hour 1 மணி நேரத்தில் நான் அங்கே இருப்பேன். I will be there in an hour. நெக்ஸ்ட் ஒன். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நீங்கள் வந்துடுவியா? படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துடுவியா? உன்னால் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can you come here before the movie starts? Can you come here before the movie starts? Can you come here? இங்கே வர முடியுமா? Before the movie starts. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உன்னால் இங்கே வர முடியுமா? Can you come here before the movie starts? Next one. இதை அங்கே பத்திரமா வை. இதை அங்கே பத்திரமா வை. இது என்னது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள். ஸோ இதை பத்திரமா அங்கே வை, நான் நாளைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Keep it there safely. Keep it there safely. Keep it there அப்படின்னா இதை அங்கே வை. கீப் அப்படின்னா வை. கீப் இட் தேர் இதை அங்கே வை. சேஃப்லி பத்திரமா. இதை அங்கே பத்திரமா வை. கீப் இட் தேர் சேஃப்லி. நாளைக்கு இதை என் கூட எடுத்துகிட்டு போகணும். நாளைக்கு இதை நான் எடுத்துகிட்டு போகணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have to take this with me tomorrow. I have to take this with me tomorrow. I have to take this with me அப்படின்னா நான் இதை என் கூட எடுத்துகிட்டு போகணும். டுமாரோ நாளைக்கு நான் இதை என் கூட எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். இதை பற்றி யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இதை பற்றி யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I need a little time to think about this. I need a little time to think about this. I need a little time. எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும். To think about this. இதை பற்றி யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும். I need a little time to think about this. Next one. நீ ஏன் இதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்ற? நீ ஏன் இதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்ற? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்?
Why don't you say anything about this? Why don't you say anything about this? Why don't you say anything? நீ ஏன் எதுவும் சொல்ல மாட்ற? About this, இதை பற்றி நீ ஏன் எதுவும் சொல்ல மாட்ற? Why don't you say anything about this? Next one, நான் இதை பற்றி ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன். நான் இதை பற்றி ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I already said a lot about this. I already said a lot about this. I already said a lot. நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன். About this, இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன். I already said a lot about this. So next one, நீ இதை பற்றி ஏதாவது சொல்லி தான் ஆகணும். நீ இதை பற்றி ஏதாவது சொல்லணும். நீ இதை பற்றி ஏதாவது சொல்லி தான் ஆகணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் இதை யாருடைய உதவியுமே இல்லாமல் பண்ணினேன். நான் இதை யாருடைய உதவியுமே இல்லாமல் பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did it without anyone's help. I did it without anyone's help. I did it. நான் இதை பண்ணினேன். Without anyone's help. யாருடைய உதவியும் இல்லாமல். I did it without anyone's help. யாரோட உதவியுமே இல்லாமல் நான் இதை பண்ணினேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். யாரோட உதவியுமே இல்லாமல் உன்னால் இதை பண்ண முடியுமா? யாருடைய உதவியுமே இல்லாமல் உன்னால் இதை பண்ண முடியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can you do this without anyone's help? Can you do this without anyone's help? Can you do this? உன்னால் இதை பண்ண முடியுமா? Without anyone's help. யாருடைய உதவியும் இல்லாமல். யாரோட உதவியும் இல்லாமல் உன்னால் இதை பண்ண முடியுமா? Can you do this without anyone's help? Next one, என்னோட உதவி இல்லாமலே அவன் எல்லாமே பண்ணிட்டான். என்னோட உதவி இல்லாமலே அவன் எல்லாமே பண்ணிட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He did everything without my help. He did everything without my help. He did everything. அவன் எல்லாமே பண்ணனான். Without my help. என்னோட உதவி இல்லாமல் அவன் எல்லாமே பண்ணனான். He did everything without my help. So next one, என்னோட உதவி இல்லாமல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. என்னோட உதவி இல்லாமல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can't do anything without my help. You can't do anything without my help. ஸோ வித்தவுட் அப்படின்னா இல்லாமல். வித்தவுட் மை ஹெல்ப், என்னுடைய உதவி இல்லாமல். யூ கான் டூ எனிதிங், உன்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுவே என்னோட உதவி இல்லாமல் உன்னால் ஒரு காரியம் கூட பண்ண முடியாது. என்னோட உதவி இல்லாமல் உன்னால் ஒரு காரியம் கூட பண்ண முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Without my help, you can't do a thing. Without my help, you can't do a thing. A thing அப்படின்னா ஒரு காரியம் கூட. You can't do, உன்னால் பண்ண முடியாது. Without my help, என்னோட உதவி இல்லாமல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ணுறதுக்கு நமக்கு அவங்களோட உதவி வேணும். இதை பண்ணுறதுக்கு நமக்கு அவங்களோட உதவி வேணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We need their help to do this. We need their help to do this. We need their help. நமக்கு அவங்களுடைய உதவி வேணும். To do this, இதை பண்ணுறதுக்கு நமக்கு அவங்களோட உதவி வேணும். We need their help to do this. நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ணுறதுக்கு எனக்கு யாரோட உதவியுமே தேவையில்லை. இதை பண்ணுறதுக்கு எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't need anyone's help to do this. I don't need anyone's help to do this. I don't need, எனக்கு தேவையில்லை. Anyone's help, யாருடைய உதவியும். I don't need anyone's help to do this, இதை பண்ணுறதுக்கு எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. I don't need anyone's help to do this. So next one, இதை பண்ணுறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணவா? இதை பண்ணுறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணவா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்?
வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னால் இப்போ அங்கே போக முடியாது. உன்னால் இப்போ அங்கே போக முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can't go there now. You can't go there now. You can't go there. உன்னால் போக முடியாது. You can't go there. அங்கே உன்னால் போக முடியாது. now இப்போ. உன்னால் இப்போ அங்கே போக முடியாது. You can't go there now. நெக்ஸ்ட் ஒன், நீ அவளை முன்னாடியே இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கணும். நீ அவளை முன்னாடியே இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should have brought her here before. You should have brought her here before. You should have brought her. நீ அவளை அழைச்சிட்டு வந்திருக்கணும். here இங்கே, before முன்னாடியே. நீ அவளை இங்கே முன்னாடியே அழைச்சிட்டு வந்திருக்கணும். You should have brought her here before. That's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. Thanks for watching guys. Happy learning.